Hi everyone. இன்னைக்கு வீடியோ டியூட்டோரியல்ல நம்ம டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா என்னன்னு பார்க்க போறோம். ப்ரீவியஸா டேட்டாபேஸ் காம்பனன்ட்ஸ் என்னன்னு பார்த்தோம். இப்போ டைப்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ்னா என்னன்னு பார்க்க போறோம் டீடைல்டா. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா இது எல்லாம் தான் டைப்ஸ் ஆஃப் டிபிஎம்எஸ்னு சொல்லுவோம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் ரிலேஷனல் அப்படின்னு இருக்குது. ஸோ ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா என்னென்னா இது 90s 80ஸ்லேயே கண்டுபிடிக்கப்பட்டது. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா டேட்டாவையும் டேபிள்ஸாக மெயின்டைன் பண்ணாங்க. ஸோ டேபிள்ஸ்னால் ரோஸ் அண்ட் காலம்ஸாக இருக்கும். அந்த ரோஸ் அண்ட் காலம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம டேட்டாஸை ஆக்சஸ் பண்ணுற ஃபார்ம் தான் ரிலேஷனல் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னா என்னன்னா இதில் ஊப்ஸ் கான்செப்டை ஆட் பண்ணி அந்த டேட்டாபேஸை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் எல்லாமே ஆப்ஜெக்டாக தான் இருக்கும். அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி தான் ஆப்ஜெக்ட் அப்படின்றது ஒன்றும் இல்லை. இப்போ ஒரு பேர் அப்படின்னு இருக்குன்னா அந்த பேரை நீங்கள் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவீங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஒரு ஆப்ஜெக்ட்னு சொல்லுவீங்க. ஸோ எல்லாமே ஒரு ஆப்ஜெக்டை வச்சு தான் நடக்கும். இப்போ ஒரு பர்சனோட டீட்டெயில்னா அந்த பர்சனுக்குன்னு ஒரு தனி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடுவோம். அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி தான் ஆக்சஸ் பண்ணுவாங்க. அதுதான் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்னு சொல்லுவோம். இன்னொன்று டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ். டிஸ்ட்ரிபியூட்டட்னாவே நிறைய இடத்துல இருக்குதுன்னு தான் அர்த்தம். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டட்னா ஒரு 2-3 ஃபைல் இல்லைன்னா நிறைய ஃபைல் வேறு வேறு சைட்டில் லொக்கேட் ஆகியிருக்கலாம். இல்லைனா மல்டிபிள் கம்ப்யூட்டர்ஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கலாம். இல்லை ஒரே ஃபிசிக்கல் லொக்கேஷனில் இருக்கலாம். இல்லை வேறு வேறு நெட்ஒர்க்கில் வேணால் கூட இருக்கலாம். ஸோ இது என்னென்னா வேறு வேறு இடத்துல எங்கே வேணாலும் இருக்கிறது ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறது தான் டிஸ்ட்ரிபியூட்டட் டேட்டாபேஸ்ன்னு சொல்லுவோம். அடுத்து டேட்டா வேர் ஹவுசஸ். ஸோ டேட்டா வேர் ஹவுசஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு சென்ட்ரல் ஸ்டோரேஜ்னு சொல்லுவோம். சென்ட்ரல் சர்வர் மாதிரி இல்லை ரெப்பாசிட்ரினாவே ஸ்டோரேஜ் ஆஃப் டேட்டாஸ்ன்னு தான் மீனிங். ஸோ இது சென்ட்ரல் ரெப்பாசிட்ரி ஃபார் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். இது என்னன்னா இது எதுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா ஃபாஸ்ட்டாக டேட்டாஸை ஆக்சஸ் பண்ணி அனலைஸ் பண்ணுறதுக்காக டெவலப் பண்ணது தான் டேட்டா வேர் ஹவுசஸ். அடுத்து NoSQL. NoSQLனா நோ ஸ்ட்ரக்சரல் கொரி லாங்குவேஜ்னு போடுவோம். இல்லைன்னா நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ் அப்படின்னு கொடுப்போம். ஸோ இது என்னன்னா இதுக்கு பர்டிகுலர் ஸ்ட்ரக்சர்னு இருக்காது. இப்படி தான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இருக்காது. இது செமி ஸ்ட்ரக்சரையும் அலோவ் பண்ணும், ஸ்ட்ரக்சரே இல்லாத டேட்டாவையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னா வெப் அப்ளிகேஷனை ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுறதுனால வெப் அப்ளிகேஷனுக்கு ரிலேட்டடாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் இந்த NoSQL யூஸ் ஆகுது. அடுத்து கிராஃப் டேட்டாபேஸ். கிராஃப் டேட்டாபேஸ் எப்படி இருக்குன்னா எல்லாமே என்டிட்டி அண்ட் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். என்டிட்டி ரிலேஷன்ஷிப்னா என்னன்னு ப்ரீவியஸாகவே நான் சொன்னேன். என்டிட்டினா இப்போ ஒரு டாக்டர் அப்படின்னு இருக்காங்கன்னா அந்த டாக்டர்ன்றது ஒரு என்டிட்டி, பேஷண்ட்ன்றது இன்னொரு என்டிட்டி. இவங்க 2 பேர்த்துக்குள்ளேயும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் என்னன்னு இருக்கணும்னா டிசீஸாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது இல்லை ட்ரீட்மெண்ட்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம என்டிட்டி ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம். அப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் கிராஃப் டேட்டாபேஸ். அடுத்து OLTP அப்படின்றது என்னத்துக்காக யூஸ் பண்ணுறதுன்னா நிறைய இப்போ ஒரே டைமில் லார்ஜ் நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா அதுக்கு OLTP யூஸ் பண்ணுவோம். அந்த நம்ம ரிசல்ட் அன்யூனிவர்சிட்டி ரிசல்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளில் அந்த பர்டிகுலர் டைமில் ரிலீஸ் ஆகும்போது டிஃப்ரெண்ட் இதில் யூசர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த ரிசல்ட்டை வியூ பண்ணுவாங்க. அந்த மாதிரியான டிரான்சாக்ஷனுக்கு தான் OLTP யூஸ் பண்ணுவோம். அடுத்து ஓப்பன் சோர்ஸ் டேட்டாபேஸ். ஸோ ஓப்பன் சோர்ஸ் டேட்டாபேஸ் அப்படின்றது என்னன்னா இது எங்கேருந்து யார் வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதோட சோர்ஸ் கோட் எப்போ வேணாலும் எடுத்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சோர்ஸ் கோட்னா ப்ரோக்ராம் கோடு தான் நம்ம இங்கே சொல்லுவோம். அடுத்து க்ளவுட் டேட்டாபேஸ். க்ளவுட் டேட்டாபேஸ் நான் சொல்லியிருக்கேன். இப்போல்லாம் யூஸ் பண்ணுறது ஓப்பன் சோர்ஸ் க்ளவுட் டேட்டாபேஸ் அந்த மாதிரி இருக்கிறது தான். ஸோ க்ளவுட் மல்டி மாடல் டேட்டாபேஸ் இல்லைன்னா க்ளவுட் டேட்டாபேஸ் அப்படின்னா என்னென்னா இதில் டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஸ்ட்ரக்சராகவும் வச்சுக்கலாம், இல்லை ஸ்ட்ரக்சர் இல்லாமையும் வச்சுக்கலாம்.
இல்லை பப்ளிக் ப்ரைவேட் ஹைப்ரிட் இந்த மாதிரி என்ன ஆக்சசிபிலிட்டி ப்ரொடெக்ஷன்லையும் நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த க்ளவுட் டேட்டாபேஸையே 2 வகையாக நம்ம பிரித்து யூஸ் பண்ணுவோம். ட்ரெடிஷ்னலாக ஒன்று, இன்னொன்று வந்து சர்வீஸ் பண்ணுற மாதிரி. ஸோ ட்ரெடிஷ்னல் அப்படின்றது அட்மினிஸ்ட்ரேஷன் டாஸ்க் இதெல்லாம் இருக்கும். சர்வீஸ்ன்றது வந்து மெயின்டெனன்ஸ் இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறது வந்து இருக்கும். இது வந்து க்ளவுட் டேட்டாபேஸ், க்ளவுட் கம்ப்யூட்டிங் கான்செப்ட் யூஸ் பண்ணி நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். அடுத்து டாக்குமெண்ட் ஆர் ஜேசன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டாக்குமெண்ட் ஆர் ஜேசன் அப்படின்றது எதுக்காக யூஸ் பண்ணுவோன்னா, இது வந்து டாக்குமெண்ட்ஸ் இப்போ நம்ம வேர்ட் இந்த மாதிரி ரிலேட்டடான பெரிய டாக்குமெண்ட் ரிலேட்டடான டேட்டாபேஸஸ்லாம் ஸ்டோர் பண்ணணுன்னா இதுக்கு வந்து நம்ம ஜேசன் டேட்டாபேஸ் இல்லைன்னா டாக்குமெண்ட் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுவோம். இது வந்து நிறைய பெரிய ஆர்கனைசேஷன்ஸில் தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஒரு சாஃப்ட்வேரை பற்றின டாக்குமெண்ட், லைசன்ஸ் டாக்குமெண்ட்டு, இந்த மாதிரி ரிக்குவயர்மெண்ட் டாக்குமெண்ட் இதெல்லாம் நிறைய இருக்கும். ஸோ அதை வந்து ஜேசன் டாக்குமெண்ட்டில் டேட்டாபேஸில் தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் லாஸ்ட் வந்து என்னென்னா செல்ஃப் டிரைவிங் டேட்டாபேஸ். இப்போ இருக்கிற புதுசாக இருக்கிறது தான் வந்து செல்ஃப் டிரைவிங் டேட்டாபேஸ். அது எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேஷனாக பண்ணிட்டாங்க. ஆட்டோமேஷன் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா க்ளவுட் பேஸ்டாகவும் மெஷின் லேர்னிங் டு ஆட்டோமேட் டேட்டாபேஸ். இதில் என்னென்னலாம் பண்ண முடியும்னா செக்யூரிட்டி இருக்குது, பேக்கப்ஸ் எடுக்க முடியும், அப்டேட்ஸ் நிறைய பண்ணலாம். அது இல்லாத வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தடில் வந்து டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்கையும் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே தான் டைப்ஸ் ஆஃப் டேட்டாபேஸ். ஒவ்வொரு டேட்டாபேஸும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டிக்காக டெவலப் பண்ணப்பட்டது. இதில் நீங்கள் வந்து எப்போ எது தேவையோ அந்த டேட்டாபேஸை யூஸ் பண்ணி உங்களோட அப்ளிகேஷனில் ரன் பண்ணிக்கலாம். ஒரு அப்ளிகேஷனுக்கு ஒரு டேட்டாபேஸ் தான் க்ரியேட் பண்ணணும்னா இல்லை, உங்கள் அப்ளிகேஷனில் எவ்வளோ நம்பர் ஆஃப் டேட்டாபேஸை வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் ரன் பண்ணலாம்.